ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான் யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். The Lord will fight for you. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்ந்துட்டாங்க. இதோ எங்களுடைய வாழ்வின் பாதைகளில் ஆண்டவரை நம்பிதான் வந்தவங்க, இத்தனை போராட்டங்கள் இருக்குது, இத்தனை பாரங்கள் இருக்கிறது, இத்தனை செங்கடல் வருது, இத்தனை எரிகோ கோட்டை, இத்தனை மனாந்திர வாழ்க்கை, பசி, கஷ்டம், துன்பம், துயரம், நிறைய கஷ்டங்களை சந்திக்கும் போது மக்கள் சோர்ந்து போறாங்க. என்ன செய்வோம் என்று புரிந்து கொள்ள முடியாதபடி முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களை அழைத்து வந்த ஆண்டவர் எங்கே என்று கேள்வி கேட்கிறாங்க. மோசே இடத்துல போய் சண்டை போடுறாங்க. ஏன் எங்களை விடுவித்த, ஏன் எங்களை கொண்டு வந்த? இந்த வனாந்தர வாழ்க்கை தான் எங்களுக்கு நம்பிக்கை. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் மோசே சொல்லுகிறார், இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க, ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். அன்பான குடும்பத்து மக்கள், இந்த காலை நேரத்துல இதே வார்த்தை தான் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இது நம்பிக்கையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக நீ ஏற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம யுத்தம் பண்ண முடியாதபடி, நம்ம எதிர்த்து நிற்க முடியாதபடி, நம் சோர்ந்து போய் பலவீனத்தோடு கலங்கி போய் உடைந்து போய் நிக்கிறோம்ல, யாரோ ஒருத்தர் வேதனையோடு நிக்கிறீங்களா, இந்த செய்தி ஏதோ ஒருவருக்காக தான் அது இருக்கும். ஆண்டவர் பேச சொல்லுகிறார். இன்னைக்கு என்ன செய்வோம் என்று புரிந்து கொள்ள முடியாதபடி கலங்க நீங்க நிக்கிறீங்கள, இது எப்படி தாண்டி வருவேன், இந்த ஜனக்கூட்டத்தில் இருந்து எப்படி நான் மீண்டு வருவேன், இந்த ஒரு சூழ்நிலையை விட்டு எப்படி நான் வெளிவருவேன் என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு நம்பிக்கை இல்லாதபடி காத்திருக்கீங்கள, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ண போறேன், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ண போறேன். நீங்க சும்மா இருப்பீங்க, நீங்க காண போறீங்க. உங்களுக்காக நான் செய்கிற யுத்தத்தை நீங்கள் காண போறீங்க. நிச்சயமாய் நமக்கு இந்த கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல நீர் எங்களுக்கு தந்த நம்பிக்கையின் வார்த்தைக்காக துதிக்கிறப்பா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று வாசிக்கிறோமே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எங்களுக்காக நீர் எங்கள் பட்டத்தை நெல்லுமப்பா. நீர் அற்புதங்களை செய்யும். எங்கள் சத்துருக்களோடு நீர் யுத்தம் பண்ணும் அப்பா. நாங்கள் பலனிழந்து நிற்கிறோம், நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ண விடுதலை தார். சமாதானத்தை கணக்கில் வச்சு பிறந்த நாளைக்கும் திருமண நாளைக்கும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசனம் மகிமையுள்ளதாய் மாறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கிழமைகள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.